பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும் பொழுது பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் அவருடைய வாழ்க்கையில எதிரடையான சூழ்நிலைகள் நிறைந்திருந்தது. எதிரிகள் அவரை துரத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த போராட்டமான இந்த காலகட்டங்களில தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருக்காக இறங்கி வந்து அவருக்கு ஆதரவாக இருந்தார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பலவிதமான போராட்டங்கள், எதிரான மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற நேரத்தில், யாரும் உதவியற்ற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. நாம யாருக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பார்? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். முதல் காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவராக, தேவனை நேசிக்கிறவராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, ஏன் என்று சொன்னால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன் என்று அவர் தான் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். மனிதனை அழிக்க நினைக்கிறது பிசாசனுடைய வல்லமைகள். ஆனால் நமக்கு ஆதரவாக இருந்து நம்முடைய நேசக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று விரும்புகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பாராம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும், இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கும் சரி, எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் எப்பொழுதும் ஆதரவாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகிக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் கர்த்தரை துதியுங்கள். நமக்கு அவர் ஆதரவாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நமக்கு எது சரியான வழி என்பதை நமக்கு தெரியப்படுத்துவார். இந்த பாதையில போங்கப்பா, இதுல நட, நீ தைரியமாயிரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தங்கள் நம்முடைய காதுகளை கேட்கும். அவர் நமக்கு ஆதரவாக இருந்து இந்த பக்கம் போகாத, இந்த வழியில போ, இந்த காரியங்களை செய், இந்த தொழிலை செய், இந்த பிஸ்னஸ்ல இறங்கு, இந்த படிப்பை படி, இந்த மாதிரியான காரியங்களை நீ செய் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதில் கவனமாக இருங்க. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க, ஆண்டவரை நேசிக்க பழகுங்க. அதோடு மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ண பழகுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களிடத்துல இறங்கி வந்து உங்களுக்கு பதில் தருவார். அவரிடத்துல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையானது ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாது. அவர் உங்களுக்கு ஆதரவு கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவரிடத்துல அன்பா இருங்க. இடைவிடாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த ஒரு முறுமுறுப்பும் வேண்டாம். கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய எல்லா விதமான இக்கட்டிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு பாதை காட்டுகிற தெய்வத்தை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை போல எனக்கு எதிராளிகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தாவே, இந்த நாளில் இந்த செய்தியை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு எதிரடையான சூழ்நிலைகள், போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம். கர்த்தரே அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை ரட்சித்து உடைய அன்பின் வழிகளை நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.